இந்த இடத்துக்கு கள்ளிப்பழம் பறிக்க வந்து 10 மாசம், 1 வருஷம் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க இருந்த கள்ளி செடி மேல ஃபுல்லாமே வந்து தேங்காய் மட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதனால கள்ளி செடியே தெரியாம இருந்துச்சு. அப்புறம் வரும்போதெல்லாம் வந்து கள்ளி செடி இல்லாத மாரியே இருந்துச்சு. அதனால விட்டு வச்சாச்சு. அப்புறம் எதார்த்தமா போகும்போது தான் தெரிஞ்சுச்சு, இந்த இடத்துல கள்ளிப்பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மட்டையும் விட்டுட்டு இவங்க முன்னேறி வெளிய வந்துட்டாங்க. அப்புறம் நெறைய குண்டு குண்டா பெரிய பெரிய பழங்கள். இந்த இடத்துல எப்பவுமே குண்டு குண்டா பெரிய பழங்கள் தான் இருக்கும். அதே மாரி இப்ப செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நெறைய இடத்துல அடிக்கிற வெயிலுக்கு செடியெல்லாம் காஞ்சு போய் ஒரு மாரி வாடிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல கள்ளி செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய குண்டு குண்டு பழங்களும் கிடைச்சது. நெறைய பேர் சொல்றீங்க, "சிஸ்டர் கள்ளிப்பழம் பறிக்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் போகாதீங்க. தனியா போகாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட உள்ளுணர்வு சொல்லும். இந்த இடத்துக்குலாம் போனா சேஃப் இல்ல. போக வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா போக மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப லாங்கா போற இடத்துக்குலாம் வந்து ஹஸ்பண்டு இல்ல அண்ணன் யாராவது வந்தாங்கன்னா கூட்டிட்டு போவேன். அப்புறம் பக்கமா இருக்கிற இடத்துக்கு மட்டும் நான் போய்ப்பேன். ஏன்னா, அதெல்லாம் கொஞ்சம் சேஃபான இடம் தான். எல்லா தோட்டத்துலயுமே ஆள் இருப்பாங்க. ஆனா வெளிய தான் தெரிய மாட்டாங்க.